முக்கிய செய்திகள். பீகாரில் ஒப்புகை சீட்டுகள் சாலையோரத்தில் கொட்டி கிடந்த விவகாரம். 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தது தேர்தல் ஆணையம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறைவான நாட்களே நடத்தப்படுவது ஏன்? பாஜகவின் அச்சத்தை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். டெல்லியில் காற்று மாசு அளவு சிவப்பு மண்டலத்தை எட்டியது. சுவாச கோளாறுகளால் மூச்சு திணறலில் தவிக்கும் மக்கள். வணக்கம். பீகாரில் விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் சாலையில் வீசி எறியப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 243 தொகுதிகள் கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியின் மகா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் 121 தொகுதிகளுக்கு கடந்த 6ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. வைசாலி மாவட்டத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் 6 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் கொண்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் மக்னார் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் கண்காணிப்பு கேமராக்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஹஜ்பூரில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் வேன் ஒன்று வந்து சென்றதாகவும் கூறி அக்கட்சி வீடியோ வெளியிட்டுள்ளது. மேலும் வாக்கு பெட்டிகளை மாற்றுவதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் அணைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பீகார் தேர்தல் களத்தை பரபரப்பாக்கியுள்ள இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனிடையே சமஸ்திபூர் மாவட்டத்தில் கல்லூரி ஒன்றின் அருகே சாலையோரத்தில் ஏராளமான விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் கிடந்த சம்பவம் நேற்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து வீடியோவுடன் ஆர்ஜேடி கட்சி புகார் அளித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 தேர்தல் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். மகா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் குறைவான நாட்களே நடத்தப்படுவது பாஜகவின் அச்சத்தை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடர் 1 மாத காலம் நடத்தப்பட்டாலும் தொடர் அமளியால் குறைவான அளவிலேயே அலுவல்கள் நடைபெற்றன. இந்நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று அறிவித்தார். இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் என்றும் நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்தி மக்களது விருப்பங்களை முழுமையாக நிறைவேற்றும் என்றும் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் குளிர்கால கூட்டத்தொடர் ஏன் தாமதமாக தொடங்கப்படுகிறது என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வழக்கமாக நவம்பர் 20 முதல் 24ஆம் தேதிக்குள் தொடங்கி 4 வாரங்கள் நடைபெறுவது வழக்கம் என்றும், ஆனால் இந்த முறை அது தாமதமாக தொடங்கப்படுவது ஏன் என்றும் வினவியுள்ளார். மேலும் வழக்கத்துக்கு மாறாக 15 நாட்கள் மட்டுமே கூட்டத்தொடர் நடப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் இந்த முறை எந்த வேலையும் இல்லை, நிறைவேற்ற எந்த ஒரு மசோதாவும் இல்லை, எந்த விவாதமும் அனுமதிக்கப்பட போவதில்லை என்பது தெளிவாக தெரிவதாக கூறியுள்ளார். தேர்தலுக்கு முந்தைய கூட்டத்தொடரை போல் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்தப்படுவதால் ஒருவேளை முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கான மறைமுக அறிவிப்பாக இருக்குமோ என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு டெரிக் ஓ பிரையன் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு மோடியும் பாஜகவும் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ள அஞ்சுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற போபியா எனப்படும் கடுமையான அச்ச நோயால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கிண்டல் செய்துள்ளார். டெல்லியில் காற்று மாசின் அளவு அபாய அளவை கடந்து சிவப்பு மண்டல பகுதியை எட்டியுள்ள நிலையில் மக்கள் பல்வேறு உடல் பாதிப்புகளுக்கு ஆளாகி தவித்து வருகின்றனர். அதிகரித்து வரும் வாகனங்கள், தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை காரணமாக டெல்லியில் தொடர்ந்து மாசு அதிகரித்து வந்தது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசுகள் வெடிக்க தடை விலக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காற்றின் மாசு கடுமையாக அதிகரித்தது. மேலும் அண்டை மாநிலங்களாக உள்ள பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகள் காரணமாகவும் காற்று மாசின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் சாலைகள் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயினர்.
जैसे हम सांस वगैरह ले रहे हैं तो वहाँ खांसी बहुत ज़्यादा हो रही है और मतलब जैसे होता है ना कफ वगैरह बहुत ज़्यादा हो रहा है उस वजह से कि मतलब धूल वगैरह, और जो खासकर जो 2 व्हीलर वगैरह में जाते हैं तुम कितना ही पैक हो जाओ सांस वगैरह लेते हो तब प्रॉब्लम तो बहुत ज़्यादा होती है। காற்று மாசின் அளவு அபாய அளவான 400 புள்ளியை கடந்து சிவப்பு மண்டலத்தை எட்டியுள்ளது. வாசிப்பூரில் அதிக அளவாக 420ஆகவும், புராரியில் 418ஆகவும், அலிப்பூரில் 404ஆகவும் காற்று மாசின் அளவு பதிவாகியுள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடக்கூடிய அளவை எட்டிய காற்று மாசால் தாங்கள் சுவாசிக்க முடியாமல் இன்னலுக்கு ஆளாவதாக டெல்லி மக்கள் தெரிவித்தனர். पॉल्यूशन के लिए मतलब यही है कि अपनी सुरक्षा के लिए मास्क वगैरह लगा के सब लोगों को मतलब मास्क लगा के रहना चाहिए। इससे ना मतलब आंखों में भी इन्फेक्शन हो जाता है, आंखों में भी मतलब जलन होने लगी इससे। டெல்லியில் அடுத்த சில நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதனால் அவசர நிலையை கையாள்வதற்காக GRAV எனப்படும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு, கட்டுமானங்களுக்கு தடை, தொழிற்சாலைகள் மூடல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடந்த ஆண்டை விட காற்று மாசின் அளவு குறைவாகவே உள்ளதாகவும் இத்தகைய கட்டுப்பாடுகள் தற்போதைக்கு தேவையில்லை என்றும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். காற்று மாசு அளவை கட்டுப்படுத்த செயற்கை மழை பெய்ய வைப்பதற்காக டெல்லி பாஜக அரசு எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது. நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான தான உறுப்பு சென்னை மெட்ரோ ரயிலில் குறித்த நேரத்தில் கொண்டு செல்லப்பட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பெங்களூரிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு நுரையீரல் பிற்பகல் 2:07 மீனம்பாக்கம் மெட்ரோ நிலையத்தை அடைந்தது. அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலமாக வெறும் 21 நிமிடத்தில் AGDMS மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு தயாராக இருந்த ஆம்புலன்ஸ் மூலமாக சாலை மார்க்கமாக கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நுரையீரல் சென்றடைந்தது. சென்னை மெட்ரோ ரயில் அவசர மருத்துவ சேவைகள் மற்றும் உயிர்காக்கும் முயற்சிகளில் பங்களித்து பொது சேவைக்கான தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தென் மாவட்டங்களுக்கு சில ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இங்கு நடைமேடை சீரமைப்பு பணிகள் காரணமாக ஏற்கனவே சில ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேலும் சில முக்கிய ரயில்கள் தற்காலிகமாக தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை மறுதினம் முதல் 29ஆம் தேதி வரை உழவன் எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி அதிவிரைவு ரயில், சேது அதிவிரைவு ரயில், ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து மட்டுமே இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எழும்பூரிலிருந்து மும்பை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என கூறப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்ப படிவங்கள் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தங்கள் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். மாநிலம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதி முதல் இந்த பணிகள் தொடங்கியுள்ளது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தீவிர திருத்த பணி மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் தேவையில்லாத நடவடிக்கை என்றும் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்தனர். ஒவ்வொரு குடியுரிமை வச்சிருக்கிற ஒவ்வொருக்குமே இந்த 40 நாளுக்குள்ளே இதை எவ்வளவோ வாழ்வாதாரத்தை எல்லாம் விட்டுட்டு இதை முன்னெடுத்து ஒவ்வொரு சாமானியனும் ஓடணுமா, அவனை ஓடுறதுக்காக தூண்டுற மாதிரி ஏதோ ஒரு திசை திருப்புற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய வருத்தம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வாக்காளர்களின் பெயர்கள் பல இடங்களில் பாகம் மாறி இருப்பதால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கூறினர். படிவங்களை நிரப்பி வழங்க போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கணவர் ஒரு பாகம், மனைவி ஒரு பாகம் இருக்கிறது. மேலும் வாக்குகள் அனைத்தும் ஜிக்ஜாக்காக இருக்கிறது. இதை கொடுப்பதற்கு குறைந்தபட்சம் 2000 வாக்குகளை கொடுப்பதற்கு 20ஆம் தேதி வரை தேவைப்படுகிறது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் நாளையுடன் படிவங்களை கொடுப்பதை நிறுத்திவிட்டு திங்கட்கிழமையிலிருந்து படிவங்களை வாங்க வேண்டும் என்று சொல்வது பலருடைய வாக்குகள் பறிபோகக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது. மக்களை ஏதாவது ஒரு வழியில் பதற்றமாகவே வைத்திருக்கும் மனப்பான்மையை இது உணர்த்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மீண்டும் பழைய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். மேற்கு வங்க சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜியின் சேமிப்பு கணக்கில் இருந்து ரூபாய் 57 லட்சம் மோசடி நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்த அந்த வங்கி கணக்கில் மோசடி கடிதம் மூலம் தங்கள் செல்போன் எண்ணை மாற்றி OTP எண்களை பெற்ற கொள்ளையர்கள் தங்க நகைகளை வாங்கியும் ATMகளில் பணம் எடுத்தும் மொத்த பணத்தையும் கொள்ளையடித்திருப்பது தெரியவந்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் கொல்கத்தா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாக்குத் திருட்டுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட 1,09,00,000 கையெழுத்துக்களை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரிடம் ஒப்படைக்க அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 1,09,00,000 கையெழுத்துகள் பெறப்பட்ட படிவங்கள் அடங்கிய பெட்டிகள் ஏற்றப்பட்ட வாகனங்களை தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். டெல்லி சேர்ந்தவுடன் எல்லா கையொப்பங்களையும் நம்முடைய ராஷ்டிரபதி பவனில் உள்ள மேதகு குடியரசுத் தலைவரிடம் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அளிக்க இருக்கிறார்கள். கரூரில் தாவேகா நடத்திய கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக அக்கட்சித் தலைவர் திரு விஜய் சென்ற பிரச்சார பேருந்தின் CCTV காட்சிகள் CBI விசாரணையில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த வழக்கு தொடர்பாக CBI அதிகாரிகள் கரூர் சுற்றுலா பயணியர் மாளிகையில் தங்கி விசாரித்து வருகின்றனர். அவர்களிடம் தாவேகா அலுவலகத்தில் திரு விஜயின் உதவியாளராக உள்ள குரு, தாவேகா வழக்கறிஞர் அரசு ஆகியோர் பேருந்து CCTV காட்சிகளை வழங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி நாகேந்திரன் இறக்கவில்லை என்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அவரை தப்ப வைத்து விட்டதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புகார் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த அஸ்வத்தாமன் உள்ளிட்டோரின் மனு மீதான விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை கைதியை அவரது குடும்பத்தினர் சந்திக்க அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புழல் சிறையில் உள்ள இலங்கையை சேர்ந்த புஷ்பராஜ் தனது குடும்பத்தினருடன் தொலைபேசியில் பேச அனுமதிக்கவில்லை என்றும் சந்திக்க அனுமதி கோரியும் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு N. சதீஷ்குமார், திரு M. ஜோதிராமன் அமர்வு அவர் தனது குடும்பத்தினரை சந்திக்க அனுமதிக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இஞ்சி செடிகளை தாக்கி வரும் கருப்பு புலி நோயால் இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான ஏக்கரில் இஞ்சி சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழை காரணமாக இஞ்சி செடிகளில் கருப்பு புலி நோய் தாக்கியுள்ளது. இதனால் இஞ்சி வேகமாக அழுகி வருவதால் 18 மூட்டை இஞ்சி கிடைத்த இடத்தில் தற்போது 1 மூட்டை இஞ்சி கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நம்ம ஒரு மூட்டைக்கு 20 மூட்டை 30 மூட்டை இல்லை 15 மூட்டை எல்லாம் பறிக்கிற ஆளு. ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டையும் கூட கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி கரிஞ்சு போச்சு சார். ஏகப்பட்ட கடன். நகைய வீட்டிலேருந்து ஒரு 10-25 புண்டாட்டியோடதும் பிள்ளையோடதும் எல்லாம் அடமான கடை இல்லாமல் வாங்கிட்டு அடமானம் வச்சிடுது. எப்படி திருப்பி எடுக்கிறதேன்னு தெரியாது சார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் 94 வயது மூதாட்டி உயிரிழந்ததை அவரது குடும்பத்தினர் கேக் வெட்டி கொண்டாடினர். உயிரிழந்த மூதாட்டி வெள்ளையம்மாள் தனது இறப்புக்கு பிறகு அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் கொண்டாட வேண்டும் என்றும் கூறியிருந்த நிலையில் அவரது விருப்பத்தை குடும்பத்தினர் நிறைவேற்றினர். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க கோரியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி திட்டமிட்டபடி அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான இந்த அறவழி போராட்டம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களின் எதிரில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மொத்தம் 100 கிலோ எடையுள்ள சுவையூட்டப்பட்ட இஞ்சி, ஆரஞ்சு தோல், அத்திப்பழம், செர்ரி, பேரீட்சை, திராட்சை மற்றும் பலவிதமான உலர் பழங்களின் கலவை பதப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விருந்தினர்கள், விடுதி ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெண்களுக்கான வேலை நேரம் இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் செயலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான கட்டுப்பாட்டு விதிகளை 1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் கீழ் தளர்த்த அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெண்களுக்கு முன்னர் அனுமதிக்கப்பட்ட வேலை நேரம் முடிவது இரவு 7 மணி என்பதில் இருந்து 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை மாநிலம் முழுவதும் பெய்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் சிவகிரி, தேவிப்பட்டினம், விஸ்வநாதபேரி ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தக்கலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
இதனிடையே தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களிலும் அதற்கு அடுத்த நாள் கோவை மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பீகாரில் விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகள் சாலையில் வீசி எறியப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் குறைவான நாட்களில் நடத்தப்படுவது பாஜகவின் அச்சத்தை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. டெல்லியில் காற்று மாசின் அளவு அபாய அளவை எட்டியுள்ளதால் மக்கள் பல்வேறு உடல் பாதிப்புகளுக்கு ஆளாகி தவித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.